அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகாரத்தினுடைய சிறப்பை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. அதாவது கல்லீரல், மண்ணீரல், மண்ணீரல், கணையம், இந்த மாதிரி உடம்புக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னோர்கள் அந்த காலத்தில் கோயில் கட்டி வச்சுருக்காங்க. இந்த கல்லீரல், மண்ணீரல், கணையம்ங்கிறது ரொம்ப முக்கியமான பார்ட்ஸு. நம்ம உடம்பில் உறுப்பு பயங்கரமான உறுப்பு இல்லைங்களா? இதுக்கு அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை கட்டி வச்சுருக்காங்க. என்ன ஒரு அற்புதம்னு பாருங்கள். நம்ம உடம்புக்குள்ளே கல்லீரல், மண்ணீரல் தான், கணையம் தான் நம்ம உடம்பை இப்போ ஸ்ட்ரென்த்தாக நிற்கிது. இதை டாக்டர்கிட்ட கொண்டு போய் நம்ம காமிச்சோம்னா கல்லீரல், மண்ணீரல், கணையம் கெட்டு போச்சுனாலே அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. அப்பேற்பட்ட கல்லீரல், மண்ணீரல், கணையத்துக்கு முன்னோர்கள் ஆஸ்பத்திரி இல்லாத காலத்தில் இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தால் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுன்னு ஆதி காலத்தில் முன்னோர்கள் இந்த கோயிலை கட்டி வச்சுருக்காங்க. பாருங்களேன், உடம்பில் அந்த கல்லீரல், மண்ணீரல், குடல் புண்ணு, குடலுக்குள்ளே புண்ணு வந்துச்சுன்னா கூட அந்த குடல் புண்ணும் குணமாகுமா? எந்த கோயிலுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன், கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதாவது கோயம்பேடு, சென்னையில் கோயம்பேடு பக்கத்தில் வாலீஸ்வரர், கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், வாலீஸ்வரர், கோயம்பேடு, சென்னை. இந்த கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இளநீர் அபிஷேகம் செய்து நெய்வேத்தியம் பண்ணி சாமிக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க. நம்ம அதை வாங்கி சாப்பிட்டால் கல்லீரல், மண்ணீரல், குடல் புண்ணு குணமாகுது. எப்படி? இந்த கோவில் நம்ம கோயம்பேடில், சென்னையிலேயே இருக்குது. அப்போ எத்தனை பேர்த்துக்கு இந்த பிரச்சனைக்காக ஆஸ்பத்திரியில் நிறைய படுத்திருக்காங்க. ஏன் அவங்க எல்லாம் இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு ஆஸ்பத்திரி போனால் இந்த கடவுளோட சத்தியம் சப்போர்ட் பண்ணவல்லவா? இது மக்களுக்கு தெரியாதனால தான் டைரெக்டாக நம்ம ஆஸ்பத்திரி போகிறோம். ஆனால் கடவுள்கிட்ட போய் சொல்லிட்டு போனால் அந்த நோய் குணமாகி நம்ம வீடு திரும்பி வரணுமல்ல. அதுக்கு தான் கடவுள் சப்போர்ட் வேணுங்கிறோம். ஒரு டாக்டர்கிட்டையே போகிறோம். நான் செய்ய வேண்டியது எல்லாமே நல்ல விதமாக செய்து கொடுக்குறேங்க, நீங்களும் கடவுளை வேண்டிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கடவுளை வேண்டும் போது அதுக்குரிய கடவுள்கிட்டே போயிட்டு வந்தால் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டே அவர் தானே. அதுதான் விதி. அப்போ இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லவா? உங்கள் வாழ்க்கையில் இதுதான் பொக்கிஷம், தேட கிடைக்காத செல்வங்கிறது இது. அப்போது இது ஜாதக ரீதியாக நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் இது கல்லீரல், மண்ணீரல், குடல் புண்ணுக்குன்னு ஒரு கோயில் கட்டி வச்சுக்கிறாங்கன்னா இதுதான் ஸ்பெஷலே. அந்த கோவிலில் இதுதான் ஸ்பெஷல். அப்படின்னா பாருங்கள், வாலீஸ்வரர் கோயிலில் இதுதான் ஸ்பெஷல். அதில் உங்களுக்கு என்ன அப்படின்னா, அது இளநீர் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் அந்த பூஜை பண்ணுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இளநீர் அபிஷேகத்தில் பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை கொடுக்குறாங்க. அப்போ கல்லீரல், மண்ணீரல், கணையம் இந்த மூணும் சரி செய்யறதுக்கு இந்த கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம், பூமாலை, கல்கண்டெல்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சுனால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கல்லீரல், மண்ணீரல், கணையத்தினுடைய குடல் புண்ணு தோஷம் நிவர்த்தியாகும். உங்கள் உடம்பு ஃப்ரீயாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான். இதை மறைக்கக்கூடிய விஷயங்கள், ரகசியங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா கோயிலை போர்வை போற்றி மூடிய வைக்க முடியும்? இந்த உலகத்துக்காக கோயில் கட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கே போனால் அந்த புண்ணியத்தை நீங்கள் வாங்கலாம். ஒரு 3000-4000 வருஷம் அந்த கோயிலுடைய பிரபஞ்ச சக்தியெல்லாம் அந்த கோயிலுக்குள்ளே தான் இறங்கியிருக்குது. அப்போ அந்த கோவிலில் இருந்து நமக்கு எடுக்க வேண்டிய முறைகளை எடுத்தால் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் இல்லையா? அப்போ இது ஜாதக ரீதியாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தானே. நம்ம முன்னோர்களெல்லாம் அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை அவங்க இதை கற்றுருக்காங்க. அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய லெவலுக்கு நம்ம நல்லா இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போது நம்ம ஜாதகத்தில் நமக்கு முறையான வாழ்க்கை, முறையான சந்தோஷம், நோய் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த கோயில்கள்லாம் பாருங்கள் அந்த காலத்தில் முன்னோர்கள் கட்டி வச்சுருக்காங்க. வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் போயிட்டு வாங்களேன்,
இப்படி இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் நம்ம போகும்போது அட்வான்ஸாக நம்மளுக்கு நோயே இல்லைன்னா கூட அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் வரக்கூடிய நோயும் வராதான். பாருங்கள், ஒரு விஷயத்தை வந்ததுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறத விட வராதுக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த நோய் வர்றதுக்கு வெளியே வர்றதுக்கும் கூட அது வராதான். இதெல்லாம் இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாது. முன்னோர் ஜென்ம பாவத்தை தீர்க்க இன்னொரு ஜென்மம் எதற்கு? இந்த கல்லீரல் கணையம் எல்லாமே குரு அம்சம்தாங்க. நம்ம ஜாதக கட்டத்தில் போய் பார்த்தோம்னா குரு மட்டும் கெட்டு போகக்கூடாது. அந்த குரு கெட்டு போச்சுன்னா மட்டும்தான் அந்த உறுப்பு வந்து பழுதாகும். அப்போ கணையம் கல்லீரல் எல்லாமே குருவோட அம்சம். குரு வந்து ஜாதகத்தில் கெட்டக்கூடாது. அந்த கிரகத்தை வந்து குருவை வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பார்வையை பார்க்கறதுக்கு சில சுபகிரகங்கள் இருக்கணும். குருவே சுபகிரகம் தான். குருவே கெட்டு போயிட்டே யார் பார்க்கணும்? அதை விட பவர்ஃபுல்லான கிரகங்கள் எல்லாம் ஜோதிடத்தில் பார்த்தா தான் அந்த உறுப்பு அவர்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமா. அதனால தான் அந்த காலத்தில் ஜோதிடமும் வைத்தியமும் ஒன்றா ட்ராவல் ஆச்சு. நீங்கள் வைத்தியம் சாப்பிட்றதுக்கு போகும்போது நல்ல நேரம் பார்த்து சாப்பிடுங்கம்பாங்க. அங்கே நல்ல நேரம் பார்க்கணும், பஞ்சாங்கம் எடுக்கணும். இங்கே ஜோசி வந்துருச்சாங்க, அங்கே வைத்தியம் வந்துருச்சு. அவர் கையில் மருந்து இருக்குது, ஒரு கையில் பஞ்சாங்கம் இருக்குது. இந்த பஞ்சாங்கத்தில் ராகு காலம் யமகண்டம் கடந்து ஒரு நல்ல நேரத்தில் இந்த மருந்து சாப்பிடுங்கன்னு வைத்தியர் சொல்லிடுவார். அந்த நல்ல நேரம் பார்க்க இந்த இடது கையில் பஞ்சாங்கம், வலது கையில் மருந்து. எப்படி? அப்போ ஜோதிடமும் வைத்தியமும் ஒரே ட்ராவலாக இருக்குது. எல்லாமே இந்த ஜோதிடத்துக்குள்ளே உள் வந்து தான் போகுது பாருங்கள். ஜாதகம் என்பது நம்மளுடைய ஜாதகம் பாதகமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை சாதகமாக மாற்றுவது சாதகம் பார்க்க வர்றீங்க. அப்போ நம்ம பாதகத்தை சாதகமாக மாற்றுறதுக்காகத்தான் நம்ம சாதகம் பார்க்கவே போகிறோம். நம்மளுக்கு நேரம் சரியில்லை, நல்லா தொழில் போயிட்டு இருந்து நின்று போச்சு, ரொம்ப நாளாக வேலைக்கு இருந்தவர் விட்டுட்டு போயிட்டார், இப்போ தொழிலை பார்த்துக்கிறக்கே யாரும் இல்லைன்னா அந்த நேரம் நல்லா ஓடிட்டு இருக்கக்கூடிய கிரகம் ஒருத்தர் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அப்போ தான் ஜாதகம் பார்ப்பாங்க. அப்போ அவங்க ஜாதகத்தில் நேரம் கெட்டிருக்கு, இல்லாட்டி திசா புத்தி மாறி இருக்கு. அப்போ தான் அந்த அறிகுறி தெரியும். இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லைனால் கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை. கடவுள்கிட்ட போகிறதே உங்கள் பிரச்சனை தீர்க்கறதுக்கு தான் அர்ச்சனை பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கே பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு எதுக்கு அர்ச்சனை? அப்போ இது எல்லாமே இந்த உலகத்தில் இப்போ கிடைச்ச விஷயங்கள் எல்லாமே பாருங்கள். புதுயுகம் சேனலில் காலையில் 6:50 ஒரு நோய் தீர்க்கறக்காக முன்னோர்கள் கட்டி வச்ச கோயிலை இன்றைக்கி ஆத்மாத்மா இந்த உலகத்துக்கு கொடுக்குறோம். இது யார் யார் நம்பிக்கையோடு போய் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த முழு பலன். நம்பிக்கை இல்லைன்னா உன்மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்து பயனில்லைங்கிற மாதிரி ஆயிருமா அப்படின்னு பார்த்துக்குங்க. அப்போ இதெல்லாமே இந்த நோய்களுக்கெல்லாம் கோயில் இன்றைக்கி கிடச்சது அது இந்த உலகத்தில் பிரபஞ்சங்கள் செஞ்ச புண்ணியத்தால். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் என்று சொல்லி எல்லாம் இந்த ஆதிகால பரிகார பாகம் 1 பாகம் 2 வேலையாயிட்டு இருக்குது. அதுவும் மக்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த புத்தகமே பார்த்தீங்கன்னா A4 சைஸு 1736 பரிகாரங்கள் கொண்ட மிகப்பெரிய புத்தகம். இந்த புத்தகம் வந்து சாதாரண விஷயம் இல்லை, வாழ்க்கையில் மிகப்பெரிய புத்தகம். இந்த புத்தகத்தினால் மக்களுக்கு நிறைய சேவைகள் போயிட்டுருக்குது. வீடு வீடாக இந்த புத்தகம் கொண்டு போய் நம்ம சேர்த்திருக்கோம். கீழே போயிட்டு நம்பர் கால் பண்ணினா 2 நாளில் உங்களுக்கு இந்த புத்தகம் உங்கள் கையில் டோர் டெலிவரி கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா இதே மாதிரி 1000 விதமான பதிவுகள் அதில் ஆதிகால பரிகாரங்கள் இருக்குது. இது இல்லாமல் காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூரெல்லாம் நிறைய மக்களை அழைச்சிட்டு போய் ஆலய தரிசனம் பண்ண வைக்கிறோம். இது இல்லாமல் ஜோதிடங்கள் நிறைய மக்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் 6000 பேர் ஆன்லைனில் படிச்சிருக்காங்க, நேரில் படிச்சிருக்காங்க. இப்போ பேட்ச் வந்து இப்போ எல்லாமே முடிச்சு, இப்போ ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இப்போ பேட்ச் முடிஞ்சு, இப்போ பெண்களுக்கு இப்போ 2வது பேட்ச் இப்போ ஆரம்பிச்சிட்டோம். 108 பெண்களுக்கு மட்டும் இப்போ ஜோதிடத்தை ஆழமான சூட்சமத்தை ரகசியங்களை கற்றுக் கொடுக்க போகிறோம். ஜோதிடத்தினுடைய உண்மையான சூட்சமங்களையும் ஆதிகால பரிகாரங்களை பற்றி எப்படி எடுக்கிறது, அடிப்படை ஜோதிடம் எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறத சென்னையில் வந்து நம்ம இந்த கிளாஸ் வந்து இப்போ போட்டிருக்கோம். அதில் ஜோதிடம் படித்து நம்ம பெரிய லெவலில் வந்து மக்களுக்கு நீங்கள் ஜோதிடம் பார்க்கலாம்னு நினைக்கக்கூடிய விருப்பம் உள்ளவங்க இதில் நீங்கள் படிச்சுக்கலாம், ஜோதிடத்தை படிச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு
கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.